அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய பாரத தேசத்தின் இந்து மதத்தை பின்பற்ற விருப்பம் இல்லாமல் அந்நிய இறக்குமதி மதங்களை பின்பற்றி கொண்டிருக்கும் ஒரு சிலருக்கு இன்னைக்கு தாய்மொழி தமிழ் மேலேயும் தமிழ் தாய் வாழ்த்து மேலேயும் வந்திருக்கக்கூடிய பற்றை பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே புல் அரிக்குது. சரி, இந்த தமிழ் தாய் வாழ்த்து முழுமையாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970 கருணாநிதி இந்த நாட்டு வளங்களை எப்படி தனது குடும்பத்துக்காக சுரண்டினாரோ அந்த மாதிரி மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதின தமிழ் தாய் வாழ்த்தை அவரால் முடிஞ்ச அளவுக்கு சுரண்டிட்டு மீதியை தூக்கி போட்டது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ் தாய் வாழ்த்து. அவர் என்ன மாதிரி பகுதியெல்லாம் சுரண்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லுயிரும் பல உலகும் படைத்தளித்து துடைக்கணுமோர் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் படைத்து காத்து அழித்து, இது படைத்தல் காத்தல் அழித்தல் இந்து மதத்தில் தான் சொல்லியிருக்கு. படைத்தலுக்கு ஒரு கடவுள் பிரம்மா, காத்தலுக்கு ஒரு கடவுள் விஷ்ணு, அழித்தலுக்கு ஒரு கடவுள் சிவன் அப்படின்னு சொல்லி நம்ம வழிபட்டுட்டு இருக்கோம். அப்போ இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றின மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதின இந்த பாட்டில் உள்ள இந்த வரிகளை இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ பயங்கர பாசத்தில் இருக்காங்களே தமிழ் மொழி மேலே, அவங்க இந்த வரிகளெல்லாம் ஏற்றுக்குவாங்களா? அதே மாதிரி மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் கன்னடமும் கலித்தெலுங்கும் துளுவும் மலையாளமும் உன் உதிரத்தே உதித்த, அதாவது தமிழ் மொழியோட வயிற்றில் இருந்து தான் கன்னடமும் தெலுங்கும் மலையாளமும் இந்த மாதிரி நம்ம பக்கத்து மாநிலங்களில் உள்ள மொழிகள்லாம் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. இதை தைரியமாக சொல்கிறதுக்கு உங்களால் முடியுமா? தெலுங்கை விட தமிழை உயர்த்தி பேசினா உதயநிதி ஸ்டாலினும் சேகர் பாபுவும் பழைய முதலமைச்சர் ஸ்டாலினும் ஏற்றுக்குவாங்களான்னு சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் சொல்லணும். அப்போ உங்களுடைய தெலுங்கை விட தமிழ் மொழி வசதியானதுன்னு காட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வரிகளை நீக்கிட்டு இன்னைக்கு உங்களுக்கு தமிழ் மொழி மேலே திடீர்னு பாசம் வந்துடுச்சு. 1000 உண்டு இங்கு ஜாதி, எனினும் அந்நியர் இங்கு புகழ் என்ன நீதியினர், எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அதை வெளிநாட்டு மதத்தை இறக்குமதி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கவனும் பக்கத்து மாநிலத்தில் இருந்து வந்த மாற்று மொழிக்காரனும் எங்களுக்கு தமிழ் மொழி பற்றையும் தமிழ் தாய் வாழ்த்து மேலே உள்ள பற்றையும் எங்களுக்கு சொல்லி தர வேண்டிய தேவை இல்லை.